சரி, நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ். இதான் யூனிட் 1. டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ். Testing of hypothesis. Numerical method and statistics la study all the formulas. இது வந்து டிஃபால்ட்டா எல்லாமே என்ன செய்யணும், எல்லா ஃபார்முலாவும் படிச்சிரணும். அது ஒண்ணு இல்ல, இதை கிராஸ் பண்ணி என்னெல்லாம் ரிப்பீட்டடா வர போகுது அப்படின்னு. இதுல வந்து நம்ம क्वेश्चन பேப்பர்ல இன்டர்னல் 1ல இன்டர்னல் 2ல கேட்டிருப்போம் டைப் 1 டைப் 2 எரர். இப்போ இதுல டைப் 1 எரர், டைப் 1 எரர் அக்செப்ட் பண்ண வேண்டிய இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டான். சரிதா? நல் ஹைபோதீசிஸ் அக்செப்ட் பண்ண வேண்டிய இடத்துல என்ன செஞ்சான், ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அது என்னது, டைப் 1 எரர். சரிதா? ஒரு இடத்துல ஒரு சாம்பிளிங் டெஸ்ட் பண்ணியிருக்கான், சாம்பிளிங் டெஸ்ட் பண்ணி கம்பெனி கொடுக்கக்கூடிய கிளைமை வந்து அக்செப்ட் பண்ண போல ரிஜெக்ட் பண்ணிட்டான். when it is true. சரிதா? ட்ரூவா இருக்கும்போது அக்செப்ட் பண்ணக்கூடிய இடத்துல என்ன பண்ணிட்டான், ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய லாஸ் வரும்ல. அதான் என்னது, டைப் 1 எரர். அப்ப இதை எப்படி வேர்டிங்ஸா எழுதலாம் அப்படின்னா ரிஜெக்ட் catch not when it is true. இவ்வளோ தான் எழுதணும். சரிதா? எதை கம்பெனி கொடுக்கக்கூடிய கிளைமோ இல்லாட்டா நம்ம கொடுக்கக்கூடிய கிளைம் இருக்குல்ல, நல் ஹைபோதீசிஸ், அதை வந்து ரிஜெக்ட் பண்றது எப்போ, when it is true. இந்த இன்சிடென்ட் எப்ப நடக்கும், ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்குது, அங்க இருந்து நீ சாம்பிள் எடுப்பல, சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுவ, டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ்லாம் எடுக்கக்கூடிய சாம்பிள்ல ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், டைப் 1 எரர் வந்துடும். ஓகேவா? இதே சேம் தான் டைப் 2 எரர். இது மேக்ஸிமம் நிறைய क्वेश्चनல இருக்கும். டைப் 2 எரர் அக்செப்ட்ஸ் catch not when it is false. சரிதா? நம்ம கம்பெனி கொடுக்கக்கூடிய கிளைம் வந்து அக்செப்ட் பண்ணாம இருக்கும். ஆனா நல்ல கருது அக்செப்ட் catch not when it is false. ஃபால்ஸா இருக்கும்போது நம்ம அக்செப்ட் பண்ண கூடாது. பட் ஃபால்ஸா இருக்கும்போது அக்செப்ட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துரும், டைப் 2 எரர். சரிதா? கம்பெனி கொடுக்கக்கூடிய கிளைம் வந்து ஃபால்ஸா இருக்குது, நீ சாம்பிள் டெஸ்ட் பண்ணும்போது அதுல மிஸ்டேக் நடந்துட்டா கால்குலேட் பண்ண கண்டுபிடிக்க முடியாது. சாம்பிள் எடுப்போம்ல, அதுல மிஸ்டேக் பண்ணிட்டானா என்ன செய்ய முடியாது, நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. சோ அது ஃபால்ஸா இருக்குது. ஆனா நீ என்ன செஞ்ச, கொடுத்த கிளைம் அக்செப்ட் பண்ணிட்ட, அப்ப ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் வாங்கிடுவேன். சரிதா? ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் என்ன செய்ய, நீ வாங்கிடுவேன். சோ உனக்கு ஒரு பெரிய லாஸ், ஏன்னா அது குவாலிட்டியா இருக்கு. அது எப்படி இருக்காது, குவாலிட்டியா இருக்காது. சோ இது வந்து டைப் 2 எரர். நம்ம வேர்டிங்ஸ்ல பார்த்தாச்சுன்னா சிம்பிள் மாதிரி இருக்கும். பட் அந்த பிசினஸ்ல இந்த மாதிரி எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா பல மில்லியன் க்ரோர்ஸ்லாம் லாஸ் ஆகும். பார்க்கறதுக்கு சிம்பிள் மாதிரி இருக்கும். சரிதா? சரி, அப்ப டைப் 1 எரர் என்னது, ரிஜெக்ட் catch not when it is true, accept catch not when it is false. இவ்வளவு எழுதுனா போதும். சரிதா? அப்போ இப்படி ஒரு क्वेश्चंस நிறைய ரிப்பீட் வரும். அடுத்தது என்ன क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம 1 வே 2 வே 3 வே பார்த்திருக்கோம். அடுத்தது 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா ANOVA table for 1 way, for first 1 way 2 way 3 way and let it square தான் 3 way 2 square factorial வரும். இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும், ANOVA டேபிள் மட்டும் படிச்சு வச்சிருக்கோம். ஆக்சுவலா நீ ப்ராப்ளம் படிக்கும்போது இதுக்கெல்லாம் படிச்சிருவ 1 2 3, இது நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இதோட ANOVA டேபிள்ஸும் படிச்சிடணும். புரியுதா? இதெல்லாம் என்ன செய்வாங்க, இதுல ஒரு 2 மார்க் வந்துடும். இந்த கொஸ்டின் நல்லா பார்த்தா தெரியும். பார்ட் ஏ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இருக்கும். இந்த ரெண்டு கொஸ்டினும் எங்க இருந்து வரும், யூனிட் 1. இந்த ரெண்டு கொஸ்டின் எங்க இருந்து வரும், யூனிட்
1. So unit 1ல most popularly இதுல இருந்து வரும் question. ஓகேவா? One way, write the ANOVA table for one way or two way, three way or 2 square factorial. இதுல இருந்து ஒரு 2 மார்க் வந்துரும். அடுத்தது பாரு, type 1 error, type 2 error. சரிதா? இதுல இருந்து ஒரு 2 மார்க் வந்துரும். பிறகு உள்ள கான்செப்ட் நம்ம இன்டர்னல் எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கோம்ல, என்ன கொஸ்டின் எழுதியிருக்கேன், இன்டர்னல் கொஸ்டின் கையில் வச்சிருக்கல, இப்படி ஒரு 3 கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். எந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் தெரியுதா, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கட் ஆயிருக்கும் 2 மார்க்ல, இதுல இருக்கும். இல்லைன்னா நம்ம இன்டர்னல் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம ஒரு இது போட்டோம், ரைட் தி கான்செப்ட் ஆஃப் ஒன் வே, டூ வே, த்ரீ வேஸ் மெத்தட்ஸ்னு இருக்கும். பட் அந்த புக்ல எப்படி இருக்கும், டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸோட மெயின் அப்ளிகேஷன் தான், மெயின் கான்செப்ட்னு கேட்பாங்க. சரிதா? இதுவும் நம்மளோட புக்ல இருக்கும். நான் எல்லா 2 மார்க்கையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணல, எது ரிப்பீட்டட் ஆகுதோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம். எல்லா ஃபார்முலாவும் படிச்சாச்சுன்னா அது ஒரு ஃபார்முலாவும் வந்து சரிதா? நீ வந்து டி டெஸ்ட், ரைட் ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் சிங்கிள் மீன் ஃபார்முலா அப்படின்னு 2 மார்க் கேட்பாங்க. நீ என்ன செய்யணும், ஃபார்முலா எழுதணும். டிஃபரன்ஸ் ஆஃப் மீன் கேட்பாங்க, ஃபார்முலா எழுதணும். சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட் ஃபார்முலா, அதே போல சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட்ல உள்ள அட்ரிபியூட்ஸ் கேட்பாங்க. இது ஒரு கொஸ்டின் வரும். ரிப்பீட்டட் ஆகக்கூடிய மட்டும் சொல்லி தரேன். இது சரிதா சார்? இது வந்து ஆக்சுவலா அனோவா டேபிள்ங்கிறது நமக்கு வந்து யூனிட் 2ல வந்துடும். யூனிட் 2, யூனிட் 1ல வரக்கூடியது இது. இதுல யூனிட் 1 வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின், தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் யூனிட் 2. இந்த யூனிட் 2ல என்ன இருக்குல்ல இந்த கொஸ்டின் வரும். சரிதா? இது வந்து யூனிட் 1. யூனிட் 1ல வேற என்ன கொஸ்டின்லாம் வரலாம்னா எல்லா ஃபார்முலாவும், ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் இதோட ஃபார்முலா, இல்ல சிங்கிள் மீன், டபுள் மீன், அப்புறம் சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட். சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட்ல என்ன கேட்கலாம் அப்படின்னா, சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட், யூசஸ் ஆஃப் சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட், யூசஸ் ஆஃப் சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட், யூசஸ் ஆஃப் சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட். இந்த கொஸ்டின்ல எதுல வரும், ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல வந்துரும். சரிதா? இது வந்து யூனிட் 2, டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். நீ ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல எந்த 2 மார்க் வருதுன்னு உனக்கு தெரியாது, பட் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ல ஜட்ஜ் பண்ணிடலாம். இவ்வளவுதான், இதுக்குள்ளதான் 2 மார்க் வரும். சரிதா? முதல்ல என்ன ஃபார்முலாம் படிக்கணும், அது உனக்கு தெரியும். அதுல இருந்து எப்படியும் ஏதாவது ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின், சில நேரம் 5 கொஸ்டின் வரும். சரிதா? சரி, இதெல்லாம் வந்து என்னது யூனிட் 1 and 2. அடுத்தது யூனிட் 3, இதை ஸ்டில் பண்ணிக்க, இது எல்லாரும் நோட் பண்ணிக்க, நல்லா பார்த்துக்க. யூசஸ் ஆஃப் சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட்னோட நீ பாட்டு இஷ்டத்துக்கு அந்த ஃபார்முலா எழுதி நிறைய பேர் இப்படிலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் எழுதக்கூடாது. 2 டெஸ்ட் குட்னஸ் ஆஃப் ஃபிட், இன்னொன்று வந்து 2 டெஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். சரிதா? இதெல்லாம் வரும். நிறைய பேர் சைஸ் ஸ்கொயர் டெஸ்டோட ஃபார்முலா தான் எழுதியிருப்பாங்க. ஃபார்முலா கேட்டாதான் நீ என்ன செய்யணும், ஃபார்முலா எழுதி வைக்கணும். ஓகேவா? சரி, ஸ்டில் பண்ணி தேர்ட் யூனிட் முடியும்போது லாஸ்ட் உள்ள பாருங்க. இது வந்து தேர்ட் யூனிட், சொல்யூஷன்ஸ் ஆஃப் இக்குவேஷன்ஸ் அண்ட் ஐகன் வேல்யூ ப்ராப்ளம்ஸ். இதுல என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, ஃபார்முலா முதல்ல எல்லாம் படிச்சிருவேன். நியூட்டன்ஸ் ராப்சன் மெத்தட் அதெல்லாம் ஃபார்முலாஸ் கேட்டா எழுதிடுவேன். வாட் இஸ் a convergent condition for Newton's Raphson method? Convergent condition of NR method. NR method na Newton's Raphson method. Condition என்னது, modulus of f double dash of x, modulus of f of x into f of x into f of x India, f of x. அது ஆர்டர் எப்படி வந்தாலும் ஓகே தான். சரிதா? f of x ஃபர்ஸ்ட்ல வந்தாலும் ஓகே தான், செகண்ட் வந்தாலும் ஓகே தான். f dash of x into f of x modulus of f of x less than modulus of f dash of x the whole square. So நல்லா கேட்டுக்க, கொஸ்டின் பேப்பர்ல
வாட் இஸ் a convergent condition for Newton's Raphson method கேட்டா இது. இதே இதுல what is the order of convergence கேட்பாங்க அடுத்த क्वेश्चन. what is the order of convergence? இதோட ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் 2. what is the order of convergence கேட்டா என்ன செய்யணும் 2. தெரியுதா? அப்போ உனக்கு வந்து டவுட் ஆயிட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு கண்டிஷன் ஆர்டர் எதுவுமே உனக்கு டவுட் ஆயிட்டு அப்படின்னா நீ என்ன செய்யணும் இதே எழுதி இதே எடுத்துக்கிடுது எடுத்தா சரி. அப்போ நீ வந்து என்ன செய்யணும் இந்த ரெண்டையும் படிச்சிரு. அப்போ வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் தி கன்வர்ஜன் கேட்டாலும் சரிதான், கன்வர்ஜன் கண்டிஷன் கேட்டாலும் சரிதான், என்ன எழுதிரு இதே எழுதிரு சேத். ஓகேவா? ஓகேதானா? அப்ப இது ஒரு கொஸ்டின் வந்து நிறைய இதுல ரிப்பீட் ஆகும். ஃபார்முலா தனி அதை நான் எழுதி போடல, ஃபார்முலா நிறைய எல்லா ஃபார்முலாவும் படிக்கணும். இதே இதுல இன்னொன்னு கேட்பாங்க what is a convergent condition for indirect method இருக்கும். அடுத்தது what is the convergence condition for indirect method. நான் டைரக்ட் மெத்தட்ல ரெண்டு இது இருக்குது, காஸ் ஜோர்டான் மெத்தட், காஸ் ஜாக்கோபி மெத்தடா ரெண்டா இருக்குது. இன்டைரக்ட் மெத்தட்ல என்னெல்லாம் வரும் இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தட்னா என்னது இன்டைரக்ட் மெத்தட்னா என்னன்னு தெரியும்ல, அதுவும் கொஸ்டின்ல வரும், 2 மார்க் கொஸ்டின்ல வரும். அதை இதுல நோட் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் அது. டைரக்ட் மெத்தட் நான் ஒரு டயக்ராமே போட்டிருப்பேன். டைரக்ட் மெத்தட்ல யாரெல்லாம் வருவா காஸ் எலிமினேஷன் மெத்தட், அடுத்தது காஸ் ஜோர்டான் மெத்தட். சோ நம்மளுக்கு வந்து டைரக்ட் மெத்தட் என்னெல்லாம் வாட் ஆர் தி டைரக்ட் மெத்தட்ஸ் கேட்டாச்சுன்னா அந்த ரெண்டு வரும். இன்டைரக்ட் மெத்தட்ல என்னது வருது, அதுலயும் ரெண்டெண்ணா இருக்குது. காஸ் ஜாக்கோபி மெத்தட், மெத்தட் and Gauss Seidel method. இந்த ரெண்டு மெத்தட் என்னது இன்டைரக்ட் மெத்தட். கொஸ்டின் என்ன வரும்னா வாட் இஸ் a convergent condition. நம்ம பையன் என்னமா convergent conditionனால எங்க போயிடும், இது வந்து செகண்ட் யூனிட் சரி இது அதே தானே ஃபர்ஸ்ட் யூனிட்ல நல்லா பாத்துக்க. இன்டைரக்ட் மெத்தட்னு இருக்கும், இதே இடத்துல இன்டைரக்ட் மெத்தட் வரக்கூடிய இடத்துல காஸ் ஜாக்கோபி மெத்தட்னு கொடுத்திருப்பான். அதுவே என்ன மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட். இல்லன்னா இப்படி கொடுப்பாங்க காஸ் சீடல் மெத்தட்னு இருக்கும், அதுவே என்னதான் இன்டைரக்ட் மெத்தட். கொஸ்டின்லாம் ஈஸியா தான் இருக்கும், ஆனா கேட்கக்கூடிய ட்ரெண்ட் தான் டிஃபரெண்டா இருக்கும். தெரியுதா? இப்போ கன்வர்ஜன் கண்டிஷன் நீங்க என்ன செய்யணும்னா டயகனலி டாமினன்ட். நான் ப்ராப்ளம் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், அதெல்லாம் மறந்துருப்பேன். நீங்க என்ன எழுதணும் டயகனலி டாமினன்ட். இதை மட்டும் எழுதினாலே போதும், 2 மார்க் கொஸ்டின். சில பேருக்கு இப்படி எழுத தெரியலனா மாலஸ் ஆஃப் A greater than A1 greater than B1 plus C1. நான் ப்ராப்ளத்துல எழுதியிருப்பேன் டயகனலி டாமினன்ஸ். ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதுல வந்து டயகனல் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், மீதி 2 எலிமெண்ட் என்ன செய்யணும் டாமினேட் பண்ணணும். தெரியுதா? அதான் கன்வர்ஜன் கண்டிஷன். இப்ப பாரு ரெண்டாவது ஈக்குவேஷன்ல B2 டாமினேட் பண்ணணும், A2 plus C2. மூணாவதுல C3 டாமினேட் பண்ணணும், A3 plus B3. இதுதான் டயகனலி டாமினன்ஸ். 10 மார்க் கொஸ்டின் 8 மார்க் கொஸ்டின்ல எல்லாம் இதை சொல்லியிருப்பேன். நம்ம ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணியிருப்போம். தெரியுதா? இது வரைக்கும் தெரியாதவங்களாம் இனிமையாவது வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க, பார்த்து படிச்சிரு. லாஸ்ட் மூமெண்ட் தானே, லாஸ்ட் மூமெண்ட்ல இருந்து பாரு.
இல்லைன்னா diagonally dominant. இது எதுக்கு தான் கேட்க முடியும்? For indirect method. கொஸ்டின் எப்படிலாம் இருக்கும்? What is a convergent condition for the indirect method இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்படி கேட்பாங்க? காஸ் ஜாக்கோபியன் மெத்தட் இருக்கும். அப்படி இல்லைன்னா காஸ் சீடல் மெத்தட். ரெண்டுக்கே தான் கதை. சரிதா? டைரக்ட் மெத்தடுக்கு இந்த மாதிரி கன்வர்ஜென்ட் கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. சரிதா? there is no convergent condition. சரிதா? இது ஃபிக்ஸ் பாயிண்ட் இட்டரேஷன் மெத்தட்னு ஒன்று இருக்கு. அது நம்ம எடுக்கவே இல்லை. அதுக்கும் கண்டிஷன் கேட்பாங்க. கண்டிஷன் எதுக்கெல்லாம் வரும்னு பார்த்துக்கணும். ராப்சன் மெத்தட் வருது, இன்டைரக்ட் மெத்தட் வருது, அடுத்தது ஃபிக்ஸ் பாயிண்ட் இட்டரேஷன் மெத்தட். ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கணும். கண்டிஷன் ஃபார் ஃபிக்ஸ் பாயிண்ட் இட்டரேஷன். Fixed point iteration. Minus of 5 double dash of x less than 1. இவ்வளவுதான். இந்த 2 மார்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதெல்லாம் அப்படியே நல்லா லேசா படிச்சுட்டு போயிட்டா போதும். சரிதா? இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபார்முலா எல்லாத்தையும் படிக்கணும். சிலருமே கேட்பாங்க, ரைட் நியூட்டன்ஸ் ராப்சன் மெத்தட் ஃபார்முலா. சரிதா? இந்த மாதிரி ஃபார்முலா கேட்பாங்க. அப்போ நம்ம தான் ஃபார்முலா முதல்ல படிச்சுட்டு போயிடுவோம்ல, அதுதானே? சரி, ஸ்டில் பண்ணுங்க. சரி, அப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் 4th யூனிட் இன்டர்போலேஷன், நியூமெரிக்கல் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டகிரேஷன்ல என்ன வரும்? ஒன்றும் வராது, எல்லா ஃபார்முலா வரும். இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலா படிச்சா என்ன ஆயிரும்? 2 மார்க் ஃபார்முலா தான் வரும். இல்ல ஒரு ஃபார்முலா கேட்பாங்க, இன்னொரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம் கேட்பாங்க. சரிதா? சோ அப்போ இதுல இவ்வளவு தான் படிக்கணும். அதே மாதிரி தான் யூனிட் 5ல என்ன வரும்? ஸ்டடி ஆல் தி ஃபார்முலா. சரிதா? ஃபார்முலா எல்லாம் படிக்கணும். இல்லைன்னா என்ன செய்வாங்க, அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம் கேட்பாங்க. வேற இதுல பெரிய டிஃபரெண்டா கேட்க மாட்டாங்க. இது எல்லாமே டைரக்ட் தான். நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல தான் இந்த மாதிரி நான் கேட்ட மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா கேட்பாங்க. தெரியுதா? சரி, இது இவ்வளவு பாத்துக்க. நம்ம அடுத்தது நம்ம என்ன கொண்டு போறோம்னா, ஒவ்வொரு யூனிட்ல என்னென்ன கொஸ்டின் படிக்கணும் அது ஒரு வீடியோ. ஓகேவா? சரி, ஸ்டாப் பண்ணிடுங்க மொத்தமா.